நான் கண்ணு முழிச்சு ரொம்ப நேரம் ஆச்சு. இன்னைக்கு இந்த ஊர் அதோட வேலைக்கு தயாராகிடுச்சு. நானும் தயாராகி ரொம்ப நேரம் ஆச்சு. ஆனால் என்னை கூட்டிகிட்டு போக தான் யாரும் இல்லை. தினசரி என்னோட நாள் இப்படி இருக்காது. இந்நேரம் நான் இருக்க வேண்டிய இடம் சின்னாத்தங்கர மேட்டு வயல். நான் யார் பேசுகிறேன்னு தெரியலல்ல, என்னை பார்த்தா தெரியும். ஆமாம், நான் சைக்கிள் தான் பேசுகிறேன். நான் யாரோட சைக்கிள்னு இந்த ஊருக்கு தெரியும், ஆனால் மற்றவங்களுக்கு தெரியாது. அவருக்கு மூட்டு வலி மட்டும் இல்லைன்னா அவர் வயசை அவரே சொன்னாதான் தெரியும். அவர் யாருன்னு நான் சொல்லலைல்ல, சொல்கிறேன் கேளுங்க. அவர் பேர் ராமலிங்கம். அவர் ஊர் பொய்யுண்டார் குடிக்காடு. ஊரில் சிலர் அவரை ராமலிங்கம்னு சொல்லுவாங்க, சிலர் நடுலவர்னு சொல்லுவாங்க. ஆனால் எனக்கு அவர் ஐயா. ஆமாம், நான் எங்கள் ஐயாவை பற்றி தான் பேச போகிறேன். இது எங்கள் தோப்பு. இந்த தோப்பு மொத்தம் 70மா, கிட்டத்தட்ட 25 ஏக்கர். சர்வேயரை வச்சு தான் கரெக்டாக அளந்து சொல்ல முடியும். ஆனால் எங்கள் ஐயா காலில் நடந்தே சொல்லிடுவார் எத்தனை மான்னு. அவ்வளவு அனுபவம். இந்த தோப்பில் தோராயமாக 1500 மரம் இருக்கும். அந்த அத்தனை மரத்துக்கும் என்ன வேணுங்கிறது எங்கள் ஐயாவுக்கு மட்டும்தான் தெரியும். இவர் தான் எங்கள் ஐயாவோட சின்ன மாமாவன். எங்கள் ஐயாவை பற்றி இவர் சொன்னால் சரியாக இருக்கும். எங்கள் அம்மா அவங்க அப்பா 3 பேர் அக்கா தங்கச்சி. அங்கே போயிருக்கையில் எங்கள் சின்ன மாடு பெரிய மாடு எல்லாம் கூட்டணியாக வேலை செய்வோம், கொள்ளுவோம், எல்லாம் பண்ணுவோம். அப்புறம் விவசாயத்தில்
அதை வச்சுக்கிட்டு மெயின்டைன் பண்ணி முதல்ல மூத்தவர் பார்த்தாரு. மூத்தவர் பார்த்து இவன் பார்த்தான். இவங்க கிட்டத்தட்ட நெருங்கி 175 மா போல் நிலம் உண்டு. அதில் தென்னம்பிள்ளை போட்டு நல்லபடியாக நல்ல முன்னேற்றத்துக்கு 50,000 கா 60,000 கா 30,000 கா இதெல்லாம் வெட்டி நல்ல மாதிரியாக போட்டாங்க. அந்த காலத்தில் அப்போ சவுக்கு தோப்பும் கூட பெருந்தோப்புகளாக போட்டு வெட்டி விற்றாங்க. நல்ல முறையில் விற்றுக்கிட்டு இருந்தாங்க. அப்போ வச்சிருக்கையில் ஒவ்வொரு குடும்பம் அந்த ஊருக்குள்ளே அவங்க தான் பெரிய குடும்பமாக முன்னேற்றத்தில் வந்தாங்க. இவன் நல்ல விவசாயத்தில் நல்ல தீவிர விவசாயி. எதை பண்ணினாலும் அது வந்து தோல்வி அடைகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. அடுத்தபடி அங்கே சின்ன மாட்டுக்கும் போவோம் வருவோம். எல்லாருமே 3 குடும்பமும் ஒரே குடும்பமாக தான் பண்ணிக்கிட்டு இருந்தான். இப்போ காலம் போன போக்கில் அவன் என்னன்னு கேட்டாக்க, அவன் நல்ல எங்களோட ரொம்ப திறமைசாலியாக பார்ப்பான். எதை சொன்னாலும் கூட ரொம்ப கெட்டிக்காரத்தனமாக ஒரு கல்லை எடுத்து உடைச்சு இப்படி ஒரு புடி பிடிச்சி அது இத்தனை கிராம் வருதுன்னு சொன்னா அந்த ஊருக்குள்ள ஆணும் சொல்ல முடியாது. அவன் கரெக்டாக சொல்லுவான். 100 கிராம்னா 100 கிராம், 50 கிராம்னா 50 கிராம். என்னாலேயே சொல்ல முடியாது அந்த அளவுக்கு. அவர்கிட்ட தான் நான் வந்து பார்த்து நான் என்ன தெரிஞ்சுக்கிட்டேன்னா, ஒருத்தர்கிட்ட தான் வந்து தன்னுடைய குடும்பமோ மிகப்பெரிய அளவுல இருந்தாலும் கூட மற்றவங்கள்ட்ட கனிவாவும் மரியாதையோடு நடந்துக்கணும் அப்படிங்கிறத நான் அவர்கிட்ட கத்துக்கிட்டது. அது ஒரு விஷயம், ஒரு இளைய தலைமுறைய நான் கத்துக்கிட்ட ஒரு விஷயம். இன்னொன்னு என்னன்னா, அந்த ஊர்ல யாருக்கு ஏதோ ஒன்று செஞ்சாலும் டாக்டரா என்கிட்ட வந்து அவர் வந்து பெரும்பாலும் வந்து இந்த மாதிரி எங்க ஊருக்கானவங்க உடம்பு சரியாம இருக்காங்க, எல்லாம் அடிபட்டுட்டாங்க, அவங்க ட்ரீட்மெண்ட், அவங்க வந்து உடம்பு சரி இந்த மாதிரி வசதி இல்லாதவங்க, அவங்களுக்கு இந்த மாதிரி வந்து ஒரு மெடிக்கல் காலேஜ்ல அவங்க ஃப்ரீயா ட்ரீட்மெண்ட் பண்ணி கொடுங்க அப்படின்னு ரொம்ப ரெக்வஸ்டா கேட்பாரு. அவங்களுக்காண்டி அங்கேருந்து கிளம்பி வந்துருவாரு. குடும்பத்தை எல்லாத்தையும் அரவணைச்சு கொண்டு போகணும்னு நினைப்பாரு. தன்னுடைய பெரிய குடும்பத்தை சேர்ந்தவங்க, பெரிய வசதியான குடும்பத்தை சேர்ந்தவங்க, ஆனா எல்லாரையும் நிறைய பேர் இருக்கிறது. ஏன்னா இப்ப வந்து உள்ளதுல வந்து ஒரு 4-5 பேரை வச்சு ஒரு குடும்பம் பண்றதே பெரிய சிரமமா இருக்கு. பல பேரும் எல்லாரையும் அனுசரிச்சு கொண்டு போகக்கூடிய ஒரு நபர் அவரு. தன்னுடைய அண்ணன், தன்னுடைய குடும்பம், இவங்கெல்லாம் வந்து ஒரே மாதிரி கொண்டு போகணும், நல்ல பெயரோட கொண்டு போகணும், நாம இருக்கிற வரைக்கும் நல்ல பெயரோட இருந்துட்டு போகணும்னா அவர் ஒரு எடுத்துக்காட்டா இருந்தவர். எனக்கு நான் ரொம்ப ஆச்சரியமா பாக்குற ஒரு பெரிய விஷயம் அவர்கிட்ட இருந்து உள்ள இதுதான். ஒவ்வொரு பிள்ளைங்களும் படிக்கணும், என்ன செய்யணும், என்ன பண்ணணும், அதாவது தன்னோட குடும்பத்தை மட்டும் பாக்குறவங்க அதுல தன்னுடைய அண்ணன் குடும்பம் இது எல்லாரும் நல்ல விதமா இருக்கணும். நாளைக்கு நம்ம குடும்பத்தோட பேரை வெளியில சொல்லணும், அந்த கிராமத்துல சுத்தி இருக்கிறவங்க நல்ல விதமா சொல்லணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு நபர். என் வாழ்க்கையில நல்ல பக்கங்கள், கெட்ட பக்கங்கள், தோற்ற பக்கங்கள் எல்லாத்துலையும் கூட நின்றுருக்காரு நிறைய விஷயங்கள்ல. இப்போ நான் இதை பத்தி பேசும்போது கூட எனக்கு உணர்ச்சிகரமா தான் இருக்கு, மன வருத்தத்தோட தான் பேசுவேன். எல்லாமே வந்து எத்தனையோ என்னுடைய பிரதர் எல்லாம் இருக்கும்போது கொஞ்சம் நடுக்கம் இருந்தது. இவர் இறந்த பிறகு என்னமோ வாழ்க்கையே சூன்யமா, இந்த ஊரே ஒரு மாதிரி ஒரு என்னமோ ஈடுபாடு இல்லாம, எந்த ஒரு உறவு எதுவுமே இல்லாம தனிமைப்படுத்தப்பட்டாச்சு போல அப்படிங்கிற மாதிரி எனக்கு உணர்ச்சிகரமா இருந்தது. அது மாதிரிதான் இன்னமும் தெரியுது. அவர் வந்து ரொம்ப பாசமானவர், ரொம்ப கண்டிப்பானவர், நல்லா ஒரு இறக்க குணமும் கருணையோடும் தான் அனுப்புவார் எல்லா விஷயத்தையும். யாரையும் வந்து ஹார்ட்டை பண்றதில்ல, அதை பிடிக்காத சந்தர்ப்பத்துல ரொம்ப அவங்களெல்லாம் ஒண்ணுமே செய்ய முடியாதுங்கிறப்ப கொஞ்சம் கோபமா கண்டிப்போட வெளிப்படுத்துவார், அவ்வளவுதான். அடுத்த மனிதர்கள்ட்ட என்கிட்ட வந்து என்னுடைய பிரதர் எல்லாம் விட கோடி மடங்கு நெருக்கமாகவும் அந்யோன்யமாகவும் பாசத்தோடவும் பேசினாங்கன்னு சொன்னா அவர் தான். என் பிரதரை பார்த்தா எனக்கு பயம் அதிகமாக. இவர்கிட்ட அப்படியெல்லாம் கிடையாது. சின்ன வயசுல ஒரு 50 இயர்ஸ் குறையாது, 50 வருஷம் காலமா எனக்கு ஒரு நல்ல சகோதரராக இருந்திருக்காரு. அவர் எனக்கு சித்தப்பா. என்னை வந்து சித்தப்பான்னு சொல்றதை விட அவர் அண்ணன் பையனா இருந்தாலும் அவர் என்னைய ஒரு மகனாதான். அவர் வந்து நாங்க வந்து கூட்டு குடும்பம். எங்க அப்பா மூத்தவர் சுப்பையன் வேண்டாரு. அதுக்கு பிறகு கண்ணையன் அவரும் சித்தப்பா. எங்க அப்பா இருக்கும் பிறகு 17 வயசுக்கு பிறகு கண்ணையன், அதுக்கும் பிறகு ராமன், அதுக்கும் பிறகு துறை. 4 பேர். இப்போ ஊர்லயும் நாங்க ஒரு நடுத்தர விவசாயம். நாங்கள் ஒன்றும் தொழிலதிபராகவோ இந்த மாதிரி விவசாயம். எங்களுக்கு வேறத்தால ஒரு 55 ஏக்கர் 60 ஏக்கர் நாங்கள் அதில் வந்து விவசாயம். எங்கள் சித்தப்பா முன்னோடி விவசாயியா இருந்தார்.
இந்த தாலுக்கா ஒரத்தநாட்டு தாலுக்காவோட எடுத்துக்கிட்டா விரல் விட்டு இருந்தாங்க. நாங்கள் நெல் அடித்தாலும் ஒரு 1000 மூட்டை, இது கடலை எள்ளு போட்டாலும் 100 குவிண்டல், அது மாதிரி உளுந்து போட்டாலும் 100. ரொம்ப எளிமையாக இருப்பார், சிம்பிளாக. அவருடைய வசதி வாய்ப்பு எவ்வளோ இருந்தாலும் ரொம்ப எளிமையான உடை அணிகிறதா நடவடிக்கையாக வாகனங்கள்லாம் ரொம்ப எளிமையாக தான் வச்சுருப்பார். மற்றபடி பொது வாழ்வில் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஊர் காரியங்களில் ஈடுபடுவார். அதில் சுத்தமாக நேர்மையாக இருக்கணும்னு நினைப்பார். எந்த விதமான ஒரு ஊழல் ஒரு துஷ்பிரயோகம் செய்யாமல் கேஷுவலாக எல்லாருக்கும் மாதிரி நம்மளுக்கும் கிடைக்கணுங்கிற வரிசையில் தான் வந்து உட்காந்துருவார். எனக்குன்னு ஒரு இடம் இது பண்ண மாட்டார். இந்த மாதிரி அவங்க உறவினர்கள்லாம் அரசியலில் பெரிய செல்வாக்கில் இருந்தாலும் அதை பெருசாக அவர் இது பண்ணி விட்டார். வர்றப்போ அவங்களுக்குள்ள மரியாதை கொடுப்பாரு. அதை பயன்படுத்தி அவர் தனியாக எதுவும் சாதிக்கணும்னு நினைக்க மாட்டார். அவருடைய சொந்த உழைப்பு முயற்சி விவசாயத்தில் ரொம்ப துல்லியமாக ஈடுபட்டு எங்கள் ஊரில் ஒரு முன்னிலை விவசாயி. அதாவது மிகப்பெரிய உழைப்பில் சில முதலீடுகளை பயன்படுத்தி அவர் நிறையா பண்ணார், வடம்லாம் வாங்கினார். அதில் அவருடைய செயல்பாடு ஈடுபாடு தென்னை செஞ்சாருனால அதில் உச்சத்தை அடையணும் அப்படின்னு நினைப்பார். நெல் விவசாயம்னா அதில் அதே மாதிரி. இப்போ இறையன்பு சொல்லுவார்ல, தலைமை பண்பு, அதுதான் அவர்கிட்ட வந்து நிறைந்தது. தலைமை பண்பு இருந்தால் தான் யாரை பார்த்தாலும் இவர் இடத்துலேருந்து இந்த வேலையை வாங்கலாம் அப்படிங்கிற இந்த ஆற்றல் அவர்கிட்ட இருக்கும். அதை பயன்படுத்தி இப்போ என்னிடத்துல வந்து என்ன ஆற்றல் இருக்குங்கிறத தொடர்ச்சியாக பார்ப்பார். என்ன அழைச்சிக்கிட்டு தான் போய் சில பொருள்களை வாங்குறது பண்ணுறது. அவர் வந்துங்க நம்ம ஊரில் வந்து ஒரு முக்கியமான விஐபி குடும்பம். அவர் வந்து ஆரம்பத்துலேருந்து அந்த குடும்பத்தில் அவங்க 4-5 பேர் அண்ணன் தம்பி. குடும்பத்துக்காண்டி ரொம்ப கஷ்டப்பட்டவர் அவர். அவருடைய கஷ்டத்தினால டெவலப்மெண்ட்டே ஆகினார். குடும்பங்கிற ஒரு ரேஞ்ச் எடுத்துக்கிட்டாங்க. அவர் தான் எல்லாமே. தனக்காக உழைக்காமல் குடும்பத்துக்காக உழைக்கும் குடும்பத்தை ஒரு நல்ல நிலை கொண்டு வந்தவர் மாமனிதன். அவர் வந்து அவங்க சின்ன குடும்பமாக இருந்ததை ஊரில் ஒரு பெரிய குடும்பமாக இருந்தார். அதெல்லாம் அந்த புகழ் அவரை தான் சேரும். அப்புறம் அண்ணன் ஒரு மரியாதைக்குரிய இடத்துல பிறகு அண்ணன் எங்கே இருக்கணுமோ அந்த அண்ணன் கூட மரியாதையை துளி கூட குறைக்கிற கூடாது. அண்ணன்ட்டான் போய் கேட்டுவாங்க. தம்பி அதை விட உயர்ந்த பதவியில் இருந்தாலும் ஏதாவது உதவின்னா தம்பிகிட்ட சொல்லி செய்ய சொல்லுவார். மற்றபடி தவறான நோக்கங்களுக்கு அவர் எந்த அதிகாரத்தையும் பயன்படுத்த மாட்டார். அப்புறம் மாதிரி வேலையாட்கள்கிட்ட ரொம்ப க்ளோஸாக போய் உட்காந்துட்டு ஒரு இது இல்லாமல் அவங்களோட உட்காந்து சாப்பிடுவார், அவங்கள்ட்ட இது பண்ணுவார். எளிமையாக இருப்பார். மாதிரி கோயில் விஷயங்கள் புது விஷயங்களில் ஈடுபட்டால் எல்லாருக்கும் தெரிகிற மாதிரி வரதில் நடக்கணும். அதில் எந்த மூடும் கூட நடப்பார். சொந்தங்களோட விசேஷங்களுக்கெல்லாம் நார்மலாக வந்துடுவார். நம்ம எதை சொன்னோமோ அந்த டயத்தில் வரணும்னா நம்ம ஏழை அவங்களுக்கெல்லாம் என்ன நம்ம போகிறதுன்னு சொல்லிட்டா கரெக்டாக 8:30 பஞ்சுவாலிட்டி வந்து உட்காந்து பேசிட்டு இது இப்படி பண்ணியிருக்கலாமேன்னு சொல்கிறதே தயங்க மாட்டார். எங்கள் வீட்டுக்குலாம் வருவார். ஏன்னா வீடு இப்படி இது பண்ணலாமே அப்படிங்கிறாரு. நம்மளோட மற்றபடி எல்லார்ட்டையும் நார்மலாக போவார். யாரும் ஒரு எதிரியாக நினச்சி பெருசாக போயிட மாட்டார். பேசுனா பேசிடுவார். மற்றபடி அவர் வந்து ஒரு வாழ்ந்த காலம்னா எங்கள் ஊருக்கு ஒரு இதுன்னா சொல்லணும், ஒரு நல்ல நிலையில் எல்லார்ட்டையும் ஆரோக்கியமாக போயிட்டு இருந்துச்சு. எங்கள் அம்மாயி மொத்தம் 3 அம்மாயி. 3 அம்மாயில 3 அம்மாயிக்கு மொத்தம் 10-12 மாமா. எங்கள் அம்மா மட்டும்தான் பொம்பளை பிள்ளை. இந்த 12 பேரும் வந்து தாய் மாமா முறையில் தான் இல்லை 12 பேர் இருந்தாங்க. 12 பேரில் இவர் மாமா வந்து தனித்துவமான ஆள். எப்படி சொல்கிறேன் அப்படின்னா, மற்றவங்க வந்து என்ன பண்ணுவாங்க, பாசத்தை வந்து பாசத்தே மாதிரி காமிப்பாங்க. ஆனால் இவர் மட்டும் பாசத்தை அரட்டி காமிப்பார். அது வெளியிலேருந்து ஒன்று மாதிரி ஆள் வெளியிலேருந்து வந்து பார்க்குறவங்க என்ன அப்படி மிரட்டுறாரா அப்படின்னு தோணும். ஆனால் அவர் அந்த மாதிரி சொன்னாதான் எங்களுக்கே பிடிக்கும். அதுக்கு உதாரணம் சொல்லணும்னா, நம்ம சின்ன பிள்ளைல அவங்க ஊருக்கு கோயில் திருவிழாவுக்கெல்லாம் போவோம். எல்லாரும் வருஷம் போகிறது அவங்க இங்கேருந்து வருவாங்க. அப்போ எங்கள் மாமா பெரிய மாமா அவர் அண்ணன் அவர் என்ன பண்ணுவார், காசு கொடுப்பார். போகிற ஆளுக்கு கொடுக்குறாரு. ஆனால் இவர் வந்தாருனாலும் அவர் கொடுத்துட்டாருன்னு பார்க்க மாட்டார். அவரும் கொடுப்பார் காசு. இப்போ நம்மளுக்கு இப்போ இந்த வயசு இருக்குல்ல, அவர் இருக்கிறப்போ நமக்கு ஏதாவது கடையில் இருந்தோம்னா டீ சாப்பிட்டு இருந்தோம்னா, மாமா டீக்கு நான் காசு கொடுக்குறேன்னா, ஆமாம்மா கிடக்கு நீ கொடுத்து எனக்கு தெரியாது டீ குடியா அப்படின்ட்டு யதார்த்தமாக இது பண்ணுவார். எந்த இடத்துலையுமே அவர் வந்து இது பண்ணிட மாட்டார். ஒரு பார்த்தா ஊரே பயப்படும். நான் என் லைஃப்ல அப்படி பார்த்தா பயப்படுற மாதிரி எல்லாம் இல்லை. ரொம்ப நேசமும் ஒரு கருணையோட தான் எல்லா விஷயங்களையும் அணுகுவாரு. சில சந்தர்ப்பத்துல யாருக்கையும் அப்படியேதான் எல்லாரும் நிறைய சந்தர்ப்பத்துல சொல்லுவாங்க. அப்படியெல்லாம் ஒண்ணும் கிடையாது. சிங்கமும் கிடையாது, சிறுத்தையும் கிடையாது. எல்லாரும் பயந்து நடுவாங்க அங்க சிங்கம் சிறுத்தை அப்படின்னு சொல்லிட்டு.
அப்படியெல்லாம் ஒண்ணும் கிடையாது. நேச்சுரலி நல்ல ஹியூமன், நல்ல ஒரு கருணையோட உள்ள மனுஷன். எங்க சித்தப்பா ஒரு இடத்துல நின்னாருன்னா அவங்ககிட்ட இங்க அவர் ராமலிங்கம் நிக்கிறாருன்னு சொன்னாலே ஒரு பயமாவே இந்த ஊர் எதிர்பார்க்கும். ஏன் பயம்னா எந்த நேரத்துலையும் எதையும் செய்யக்கூடிய ஒரு நபர். ராமலிங்கம்னா அந்த இடத்துல பயமா இருக்கும். காசு பணம் எல்லா விதத்திலையும் ஆள் பணம் அனைத்து பலத்தோடவும் அவர் எந்த இடத்துல நின்னாலும் கோபம் ஏன் வரும்னு சொன்னீங்கன்னா, கோபம் வரும். நானே என்னையே பல வாட்டி திட்டுவார். அவர் சொல்றபடி நம்ம நடந்துக்கணும். அந்த சொல்ற டயத்தை பண்ணணும். அவருக்காக வேண்டி கோபப்படுறாங்களே நமக்கு. இப்போ என்ன சொல்லுவார், நீ இந்த நேரத்தில் நடவு நட்டு முடிச்சுட்டுன்னு சொல்கிறான்னு வச்சுங்களேன், அதை போய் நான் செய்யலை, நடவு நட்டியான்னு கேட்பார். இல்லை, நீ எல்லாம் உருப்பட மாட்டேன், இந்த விவசாயம் பண்ணி நீ புண்ணியம் இல்லை பய அப்படின்னு சொல்லுவார். அதே மாதிரி அவருக்கு வேலைக்கு வந்தால் 4 மணிக்கு வேலை முடிஞ்சிச்சுன்னா 4:10 சம்பளம் கொடுத்துருவார். அந்த டயத்துக்கு வேலை செஞ்சு கொடுக்கலன்னா கோவப்படுவார். மற்றபடி சுயநலத்துக்காண்டி கோவப்படுறது இல்லை. அதில் பஞ்சுவாலிட்டி அவருக்கு முக்கியம். நான்லாம் வட்ட போகும்போது யோசனை பண்ணிட்டு தான் போவேன், எல்லாம் சரியாக இருந்ததுதான், ரெடி தொலைச்சி எடுத்துருவோம். நம்ம நலனுக்கு தான். நானா 4 நாளைக்கு போகலன்னா ஏன் நீ வரல, என்ன விஷயம், என்ன நடந்துச்சு, போனியா அப்படின்னு கேட்பாரு. நான் ஒரு முறை வந்து கடிஞ்சுக்கிட்டேன் நடவாளுக்கு. 50 ஆளும் சாப்பிடாம கஞ்சியை வச்சுட்டு போயிட்டாங்க. அதனால நம்ம வந்து ஆட்களை வந்து அவங்க வேலை பார்த்தாலும் பார்க்காலும் சரி, அவங்க வந்து நம்ம ஒரு வார்த்தை சொன்னாலும் அவமரியாதை நினைப்பாங்க. கிட்டத்தட்ட 20 ஆண்டு காலம் ஆச்சு இது போல ஒன்று நினைக்கிறாங்க. என் மனசுலேயே இருக்கு சொல்லி நம்ம அப்படி சில விஷயங்களை வந்து ஒரு நாள் ஃபுல்லாக இல்லை, ஒரு 3 நாளைக்கு அவருடைய நிகழ்வுகளை நம்ம வந்து பரிமாறிக்கலாம். அவர் வந்து எங்க சித்தப்பா இருந்து தான் உழைப்புக்குள்ள நாங்கள் முன்னேறின குடும்பம். வேற யாராலையும் இல்லை, நாங்கள் உழைச்சி நாங்கள் எங்களுக்கு வந்து எங்கள் சொந்தம் சொல்லி எல்லாரும் எங்களுக்கு உறுதுணையாக இருந்தாங்க. அவ்வளோதான் நான் சொல்ல. இதில் வந்து எங்கள் சித்தப்பாரு வந்து அவர் கோவக்காரராக கூட இருப்பார். எங்கள் சித்தப்பா அத்தனை பேரும். ஆனால் கொடுக்குறது அவர் மாதிரி யாருங்க. உங்களுக்கும் எனக்கு கோபமாக இருந்தாலும் நான் பேசினாலும் அண்ணன் பையன் எவ்வளவு கேட்டாலும் கொடுப்பாரு. ஆனால் அதே கோவப்பட்டாலும் எங்களுக்கு அள்ளி கொடுக்குற தாராளமான அவர் அதுக்கிட்ட அந்த ஒரு கோபம் எவ்வளவு தூரம் கோபம் காட்டாரோ அந்த அளவுக்கு தாராளமாக செய்வோம். அதுல எனக்குன்னு இல்லை, ஊர்ல உள்ளவங்களுக்கும் சரிதான், இந்த எங்க உறவினர்களுக்கும் சரி. இந்த விவசாயம்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, இந்த இதில் இந்த டயத்தில் இந்த நெல், இந்த கடலை அப்போவே அவங்க வந்து ஒரு 60-70 கடலை 10 ஏர் 15 ரூபா வச்சு போடுவாங்க. அவர் சன்னம் பையன் பாஸ்கர் எனக்கு நிறைய நண்பர், நாங்கள் கூட இவங்கெல்லாம் பெரியவங்களாம் எதாக இருந்தாலும் அவன் என்னோட ரொம்ப க்ளோஸாக இருக்கும். அத்தனையும் மெயின்டைன் பண்ணுவார். அந்த 70 15 ஏர் வச்சு கல் அடிச்சு போடுவார். அதே மாதிரி அதில் உச்சபட்சம் 10 மூட்டை ரேட்டு கல் அடிப்பார். நெல் போட்டாருன்னா அப்போல்லாம் 6 மூட்டை 7 மூட்டை மேலே யாருக்கு வராது. அதில் 10 12 ஒவ்வொரு அந்த வயலில் வரப்பில் ஒரு புல் இருக்காது, சுத்தமாக தானே அறுத்து எடுத்துருவார். இதுதான் சொல்கிறேன், மற்றவங்க 8 மூட்டைன்னு சொல்லுவாங்க கிராமத்தில், அவர் 10க்கு கீழே வர மாட்டார். கடலை வடித்தா எல்லாரும் 10ன்னா அவர் 12. தென்னை மரம்னா எல்லாருக்கும் ஒரு ஏக்கருக்கு 500 காய் வந்ததுன்னா இவர் 1000 காய் வெட்டுவார். அதே மாதிரி எதாக இருந்தாலும் உயர்ந்த அப்போ ஒரு பெரிய அட்வான்ஸ் டெக்னாலஜிலாம் கிடையாது அப்போ இதில் இருக்குதுல. அப்புறம் தன்னுடைய சொந்த மூளை பண்ணி இந்த உரத்துக்கு இது பெஸ்ட்டு. இப்போ நான் 10 மூட்டை அடிக்கிறேன்னாக்கா அவன் மாவுக்கு 15 மூட்டை அடிப்பான். விவசாயத்தில் வந்து அவனுக்கு கீழே தான் யாராக இருந்தாலும் பண்ண முடியும் ஒழிஞ்சு வேற யாரும் அவன் அளவுக்கு அந்த ஊருக்குள்ளே யாருமே பண்ண முடியாது. இவங்கள்ட்ட வந்து கேட்டுக்கிட்டு தான் என்ன நெல் போடுறேன்னாக்கா அவன் போடுற நெல்லை தான் கேட்டு இன்னொருத்தனும் போடுவான். சொன்னேன், எல்லாரும் வந்து பூமி வச்சிருப்பாங்க, 60 ஏக்கர் 70 ஏக்கர்னு ஒரு பூமியை வச்சிருப்பாங்க. பூமியை வச்சிருக்கிறதெல்லாம் பெருசு இல்லை. பலமே இல்லாமல் பொருளாதார ரீதியாகவும் தனக்கு தோழமை சப்போர்ட் பண்ணுறதுக்கும் யாருமே இல்லாமல் இந்த அளவுக்கு தூக்கி நிறுத்தணும் அப்படின்னா, இந்த ஒவ்வொரு மரத்தையும் பார்த்தீங்கன்னா, இந்த 2000-3000 மரத்தையும் பார்த்தீங்கன்னா, தென்னை மரத்தையும் ஒவ்வொரு மரமும் அவரோட விஷயங்கள் சொல்லும். அவரோட அப்படியே ஒரு மரத்தை வந்து ஒரு மனுஷனை விட நேசமாகவும் பல மணி நேரம் காத்திருந்து அதை உருவாக்கி ஆளாக்குனாங்க. எல்லாரும் விவசாயம் பண்ணாங்கன்னா இப்போ மாவுக்கு 10 மூட்டை 8 9 அடிப்பார். ஆனால் அவர் வந்து 15 மூட்டைன்னு அடிக்கிற ரேஞ்சில் அவர் விவசாயத்தில் மும்மரம் பண்ணுவார். அது மாதிரி தேங்காய் வந்து அவங்க வந்து ஊரில் எடுத்து போனீங்கன்னா தேங்காய் மரம் உள்ளது, லேண்ட் அதிகமாக உள்ளது அவங்க. அவர் விவசாயத்தில் ஃபுல் 100% அவர் அதில் ஏற்பாடு. அந்த தென்னந்தோப்பெல்லாம் பார்த்துருக்கீங்களா? அந்த தென்னந்தோப்பெல்லாம் உண்டாக்குனாலும் அவர் தான். அதான் தென்னந்தோப்பு ஊரில் யார் வந்து கேட்டாலும் நல்லது கெட்டதுக்கு வந்தாலும் உதவி செய்வார். நல்ல பரந்த மனப்பான்மை உள்ளவர். வேலை கூலிக்கு வந்துட்டு ரெகுலராக ஒரு 10 ஆள் இருந்து வேலை செய்வாங்க. இதையெல்லாம் கவனிச்சதே எங்க அம்மா, எங்க அப்பா, எங்க சித்தப்பா இருந்து எல்லா இடத்தையுமே இங்க இருந்து சுத்தமா மெயின்டைன், விவசாயம் பூரா வரவு செலவு அனைத்துமே இவர் தான் இந்த குடும்பத்தை பார்த்தாரு.
அதுக்கு பிறகு எங்கள் சித்தப்பா 71 இறந்தார். கண்ணைங்கிறவரே இறந்துடுறாரு. அப்புறமா அவருக்கு ஒரு 81 80ன்னு நினைக்கிறேன் எங்கள் சித்தப்பா கல்யாணம் வருடம். அதுக்கும் பிறகு அவர் கொஞ்ச நாள் பிறகு அவர் குடும்பத்தை பார்க்க ஆரம்பிச்சார். அதுக்கு பிறகு நாங்கள் எங்கள்கிட்ட ஒரு 25 ஏக்கர் தினந்தோம். அதில் சராசரியாக 40,000 காய்க்கு ஒரு 30,000 காய் ரெகுலர் கிட்டே இருக்கும். இப்போ சமீபத்தில் நடந்த கஜா புயல் எங்களுக்கு ஒரு 950 இழந்துட்டு நல்லா விவசாயம் பாதிச்சுட்டு எங்கள் ஊரை பொறுத்த லெவலில் இந்த பாப்பநாட்டு ஒரத்தநாட்டு தாலுக்காவில் நாங்கள் ஒரு நம்பர் 1 நீங்கள் வந்து இந்த ஏரியாவில் ஒரத்தநாட்டு தாலுக்காவில் சொன்னால் இன்னாரு அப்படின்னு சொன்னால் எங்கள் அப்பாவுக்கு பேர் சிப்பையனாக இருந்தாலும் பாப்பா தம்பிங்கிற ஒரு பேரோட தான் அவர் வளம் வந்தார். ராமலிங்க பெண்டார்னு சொல்றதை விட பாப்பா தம்பிங்கிற மாதிரி தான் அவர் எங்க பார்த்தாலும் வளம் வந்தார். அவருக்கு 4 பிள்ளைங்க, அதுல ஒரு பையன் 3 பொண்ணு, எல்லாருக்குமே கல்யாணம் ஆயிடுச்சு. நாங்க 3 பையன், யாரு மூத்தவருக்கு, அதுல 3 பேருக்குமே கல்யாணம் ஆயிடுச்சு. அதுல என் தம்பி ஒருத்தன் சமீபத்துல ஒரு 10 ஆண்டுகள் முன்னாடி கரண்ட்ல ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. அதுக்கு பிறகு எங்க சித்தப்பா ஒருத்தர் கஸ்டம்ஸ்ல இருக்காரு. அவருக்கு 3 பிள்ளைங்க, 2 பொண்ணு, ஒரு பையன். அவர் குடும்பத்தை பார்த்துக்கிட்டு அவர் சென்னையில் இருக்கிறார். நாங்க விவசாயம் பூரா அவருக்கு உறுதுணையா நானும் என் தம்பி இறந்தவனும் அவருக்கு கூட விவசாயத்துல கூட இருந்து பார்த்தோம். எங்கள்கிட்ட அந்த காலத்துல டிராக்டர் கிடையாது. எங்களுக்கு எங்க சொந்தக்காரங்க, எங்க அப்பாயி, சின்ன அப்பாயின்னு சொல்லுவோம், அது பேர் செய்யறோம். எங்க தாத்தா வீட்டுன்னு சொல்லுவோம். எங்க அப்பா இருக்கு மாமன். இந்த 3 குடும்பமும் அதே மாதிரி எங்களுக்கு அப்பாயி வீடு திருநெல்லூர். அதுக்கு பேர் செல்லம், அவர் பேர் திருமேனி. நாங்க எல்லாருமே ஒன்று சேர்ந்து எந்த ஒரு நல்லது கெட்டதா இருந்தாலும், திருவிழாவா இருந்தாலும், எதுவா இருந்தாலும் நாங்க எல்லாமே ஒன்று சேர்ந்து தான் ஒரு இதையை எடுத்தாலும் ஒரு முடிவு எடுத்தாலும் நல்லா முடிவாக எடுப்பாங்க. எங்க அப்பா சொல்றத அதிகமாக கேட்பாங்க. எங்க சித்தப்பா இந்த குடும்பத்தை ஒரு 85க்கும் பிறகு அவருடைய வரவு செலவு, எங்க அப்பா குடும்பத்தை அவர் ஊராட்சி மன்ற தலைவராக 71 பிரசிடண்டா இருந்து 2005 வரையில் நினைக்கிறேன், ஞாபகம். அவரும் ஊராட்சி மன்ற தலைவராக தொடர்ச்சியா இருந்தாரு. அதுக்கும் பிறகு நானும் ஒரு முறை ஊராட்சி மன்ற இந்த ஊர்ல ஒரு முக்கியஸ்தராக நாங்கள் இந்த நிமிடம் வரையிலும் வாழ்ந்துகிட்டு இருக்கோம். இதுதான் எங்க சித்தப்பா கடைசி வரையும் குடும்பத்தை கட்டி காத்தார். அவரு விட்டதுக்கு பிறகு இப்ப நாங்க எல்லாரும் தனித்தனியா அவர் மாதிரி எல்லாம் வர முடியாது. குழந்தைங்களும் ரொம்ப அது மாதிரி வரலங்கிற ஏக்கம் இருக்கு. அடுத்த ஜென்ரேஷன் டெஃபினட்டா வருவா. இந்த காண்டியோட டாட்டரோட ரிசம்பிளன்ஸ் எல்லாமே என்னை பார்த்தா எனக்கு எப்படி தோடுதுன்னு சொன்னா, என்னுடைய ராமலிங்க அண்ணன் இப்படிதான் சின்ன வயசுல இருந்திருப்பாரு, இப்படிதான் இருந்திருப்பாருன்னு தெரியுது. அவ வருவான்னு நினைக்கிறேன். 2வது ஊர்ல நம்பர் 1வது குடும்பம்னா அவரை தான் சொல்லலாம். ஏன்னா அவரை மிஞ்சி யாரும் இல்லை. இதுதான் இங்கே இது பண்ணுறாங்க. அவருக்காண்டி ஊர்ல எல்லாருமே ஆதரவு தெரிவிப்பாங்க. அதே மாதிரி சொந்த குடும்பத்துக்குன்னா அதுக்கு ஒரு டைம் ஒதுக்கிடுவார். விவசாயம்னா காலைல 11 மணிக்கு போனார்னா காலைல 8 மணிக்கு போவார். 11:30 தான் காலைல சாப்பாடு. வேலையாட்களோட உட்காந்து அதே சாப்பாட்டை ஈக்குவலாக உட்காந்து சாப்பிடுவார். எனக்குன்னு ஒரு சாப்பாடு சாப்பிட்றது. அப்புறம் 4 மணிக்கு தான் போயிட்டு ஒருத்தனாண்ட போய் விவசாய வேலைகளை முடிச்சுட்டு இருந்தார். இடையில அரசியல் பொது வாழ்வுக்கு வேலை அதையும் செஞ்சுருக்காரு. ஓய்வே கிடையாது. அதே மாதிரி அவரை பார்த்தா ஒரு பல இதுக்கு அதிபதி ஆனார். அந்த மாதிரி தெரியாது, சாதாரண ஒரு நபர். இப்போ நம்ம கூட கொஞ்சம் அப்படி இல்லை, சாதாரண எல்லாரும் சொல்ற மாதிரி எல்லாம் அவர் ஒரு பெரிய பிசிக்கல் ஒர்க், அவர் ஓய்வுங்கிறது இருந்திருக்காது. சோர்ந்து உட்கார்ந்துருக்க மாட்டாரு. எதுக்கு எவ்வளவு பெரிய இழப்புகள் வந்தாலும் அந்த இடத்துல உடஞ்சி போய் மூளையில முடங்கி கிடக்கிறதெல்லாம் இல்லை. அங்க எப்படி ஜெயிச்சு நிக்கணும், எதிர்த்து நிக்கணும், எப்படி அந்த இதை முடிக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் ரொம்ப அறிவுபூர்வமா செய்வாரு. பெரிய அண்ணன் ஓடி ஆடி தான் செய்ய முடியும். இவரோட உழைப்பெல்லாம் ஒரு எதுவுமே சொல்ல முடியாது. மாடை விட ஒரு பெரிய மனுஷன், எந்த ஒரு மெஷினரி ஆன் பண்ணா எவ்வளவு வேலை செய்யற நேரங்கள் கூட அதிகமா கம்மியா தான் இருக்குங்க. டைமர் செட் பண்ணி இவரோட நேரம் அதிகமா இருக்கும் வேலை வெட்டியில. இப்படி அவர் உழைப்பு தன் குடும்பத்துக்காக வேண்டி. இப்போ நான் கூட என்னை அழைச்சிட்டு போவார். நான் அவரும் 12 மணிக்கு தான் பல் விளக்கிட்டு சாப்பிடுவார். நானும் அது மாதிரி ஒரு பழக்கம் இல்லை. ஏன்னா வேலைக்கு போய் சுற்றி பார்த்துட்டு வந்தோம்னா அது வர்றதுக்கு மணி ஆகிடும். நான் சாப்பிடல அப்படிங்கிறத அவர் உணர்ந்தாருன்னா, நாங்கள் ஒரத்தநாடு போகின்ற போது நான் சாப்பிடல, நீங்கள் வாங்க சாப்பிடுவோம் அப்படின்னு என் முகத்தை பார்த்துட்டு கம்பல் பண்ணி போய் சாப்பிட சொல்லுவார். 2 பேரும் போய் சாப்பிடுவோம். அவங்க அண்ணன் பிரசிடண்டாக இருந்தார். அப்போ இருக்கும்போது நல்ல ஓன்னு இருந்துச்சு குடும்பம்.
ராஜா குடும்பமாக இருக்கும், நிறைய டெய்லி வருவாங்க, 100 பேர் சாப்பாடு போடுவாங்க, இதெல்லாம் செய்வாங்க, நல்ல இதெல்லாம் செய்வாங்க. ஆனால் அதிமுகவுக்குன்னு இந்த ஊரில் அடிப்படை வகுத்து கொடுத்தது அந்த குடும்பம் அப்படிங்கிறது அவங்க தான். அந்த அடிப்படை வளர்ச்சி, அதிமுக உச்சபட்ச வளர்ச்சி எங்கள் ஊரில் ஒரு குறிப்பிட்ட 75% நாங்கள் ஓட்டு வாங்குவோம். அப்போனா சின்ன பையன் காலேஜ் முடிச்சுட்டு வந்தோடனே வருவேன். அப்போ அவங்க எல்லாம் ரொம்ப, எங்கள் அப்பா அவங்க நடக்க மாட்டாலும் என்னை வந்து ரொம்ப உள்ளுக்குள்ளே ஒரு குடும்ப உறுப்பினராக இருப்பேன். அப்போ அவங்க அந்த இதெல்லாம் பார்க்க மாட்டாங்க. அரசியல் எடுத்துகிட்டு ஒவ்வொருத்தரையும் சந்திச்சு, உனக்கு இது வேணுமா நீ பண்ணிக்க, உனக்கு நான் பண்ணி தர்றேன், என் அண்ணன் இருக்காரா மாமாரு அதெல்லாம் கவலைப்படாது, நான் பண்ணி தரேன் உனக்கு அப்படின்னு ஒவ்வொரு வீடும் அரசியல் இது பண்ணி செலவு பண்ணுறது. அந்த சொந்தக்காரங்க இருந்தாலும் தன்னுடைய மணி பாக்கெட் பண்ணி எடுத்தால் செலவு பண்ணி இந்த கட்சியை வளர்த்தாரு. அவர் மச்சாண்டெல்லாம் கேட்க மாட்டார். நான் தம்பி பண்ண கல்யாணம் பண்ணியிருந்தாலும் தன்னுடைய உழைப்புலேருந்து பண்ணுவார். ஒரு 89லலாம் அவருடைய செயல்பாட்டினால அதிக லெவலில் அதிமுக செயல்படும். நான் ஒரு திமுக காரன் தான், அவருக்கு இப்போ கொஞ்சம் ஈக்குவலாக வரும் அரசியல் வந்து. ஆனால் அவங்க அந்த ஆரம்ப கட்டத்திலேருந்து மக்கள் பிரதிநிதியாக இல்லாமல் நியமனமாக பண்ண தொடர்ந்து வந்து அவருடைய அண்ணன் தான் இது பண்ணார். இவருடைய அவர் ராமலிங்கத்தினுடைய செயல்பாட்டினாலே அந்த லெவலுக்கு அவர் முன்னேறி வந்தார். இப்போ வந்து பார்க்க போனால் அனைத்து கட்சியும் 2 கட்சியும் பார்க்க போனால் ஈக்குவலாக இருக்கும். இது 5 ஓட்டு கூடுவாங்க, இல்லைன்னா அது வச்சு 10 ஓட்டு கூடுவாங்க, இப்படி தான் செயல்பட்டுக்கிட்டு இருக்காங்க. ஆனால் உண்மையிலே சொல்கிறேன், அவர் வந்து ஒரு நல்ல மனுஷன். அசம்பிளி எலெக்ஷனு, பார்லிமெண்ட்டு, எது அந்த எலெக்ஷன் வர்றப்ப அவர் செயல்பாடு மாதிரி யாரும் ஊரில் பண்ண முடியாது. கிரிட்டிக்கலாக ஓட்டை வாங்கி சரி பண்ணி அந்த வேட்பாளரை ஜெயிக்க வச்சுருக்காரு. அந்த வல்லமை பயிற்றவர் தான் அதில் ஒரு நம்பர் 1ன்னு சொல்லணும். வேறு யாரும் அவங்க குடும்பத்துலேயும் சரி ஊர்லேயும் சரி எலெக்ஷன் டயத்துலன்னு வச்சுக்கோன்னா அவரை மிஞ்ச முடியாது. அரசியலில் அவர் சில எல்லாம் ஏன் பண்ணுவாங்க, பட் அவர் ஏன் பண்ணலை, அவர் சொந்த காசு செலவு பண்ணார். அப்படி இருந்து தான் அண்ணன் வந்து அரசியலுக்கு முழு நேரமாக ஒரு 35 வருஷம் அந்த ஊரோடைய ஊராட்சி மன்ற தலைவராக இருக்கார். அவர் அதுக்குன்னே பின்னாடி இருந்து இவர் தான் இயக்குவார். அது ரொம்ப நாளையோ வந்து எல்லாருக்குமே தெரியாது. இவருடைய இதில் தான் வந்து எல்லாம் இயங்குது போகுதுன்னு. பார்க்க ரொம்ப நல்ல மனுஷன். தம்பி வந்து என்னைக்கும் அண்ணன் சொல்றது மீறவே மாட்டார். எல்லாம் ரொம்ப நல்ல மனுஷன். அவர் நல்லா எல்லா ஊருக்கு கிராமத்துக்கெல்லாம் நல்லது செய்வார். அதுக்கு பெரும்பாலும் உறுதுணையாக இருந்தவர் இவர் தான். ராமலிங்கம் தான் வந்து எல்லாத்தையும் இருந்து எடுத்து அண்ணனுக்கு ஊன்றுகோலாக இருந்து, அண்ணன் பிரசிடெண்ட்டாக இருந்தாலும் அது அவர் 3 பேரோட பிரசிடெண்ட்டாக இருந்தார். நம்ம ஊரில் யாருமே இருந்ததில்லை. அதுக்கெல்லாம் காரணம் அவர் தான். எல்லா மக்களையும் ஒன்றிணைத்து நல்லது செய்வார், நல்லது கேட்பார், நல்லது பண்ணுவார். இப்போ அவங்க பிரசிடென்ட் மாமா இருந்தாருன்னா நான்லாம் பேர் சொல்ல மாட்டேன், வர பெரியவர்னு சொல்லுவேன். அவருடைய ஊராட்சி மன்ற தலைவர் பதவி ஏற்ற பிறகு இவர் தம்பி தான் ஒவ்வொரு இதையும் எங்கள் ஊர் வளர்ச்சிக்கு அத்தனை பொதுத்துறை பொது கட்டடங்கள், இந்த கட்டியிருக்கு, இந்த கட்டியிருக்கு, இந்த மாதிரி கட்டடம், இந்த கட்டடமும் நான் அவர் தான் பண்ணேன். பஞ்சாயத்து போர்டு ஆஃபீஸர் கட்டினார். ஒரு அண்ணன் பேர் வந்து சுப்பையன், முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர். அவர் வந்து இவர் அண்ணன் இவரை கேட்டு தான் எல்லாமே செயல்படுவாங்க. எனக்கு தெரிஞ்ச லெவலில் இவருடைய ஆலோசனைப்படி தான் அவங்க அந்த குடும்பம் செயல்படும். ஏன்னா அந்த அளவுக்கு அவர் கஷ்டப்பட்டவர். அவர் செயல்பாட்டு மூலியமாக தான் அவங்க அண்ணன்லேருந்து தம்பிலேருந்து எல்லாரும் பண்ணுவாங்க. அவர் கஸ்டம்ஸாக, அவர் தம்பி துறக்கணுங்கிற ஒரு கஸ்டம்ஸாக இருந்தவர் நல்ல விதமாக பண்ணி அவரை கொஞ்சம் ஓரளவுக்கு குடும்பத்தையும் மேல்மையாகிறது இவருக்கு உறுதுணையாக இருந்தார். 4, 5, 6 பீரியடு அவர் அண்ணன் ஊராட்சி மன்றத்தில் அவர் அண்ணன் பையன் அவர் இருந்திருக்காரு. இவரும் பொறுப்பில் இருந்திருக்காரு. அவரை சொல்லப்போனால் பொயிண்டாரப்பட்டிக்காட்டில் வீடு எதுவுமே இல்லை. அந்த லெவலுக்கு அவர் ஊரில் செயல்பட்டு காளியம்மன் கோயிலில் அவரோட பணியை முழுக்க இடையில இறந்து போய் உடம்பு சரியில்லாமல் போயிடுது. அதிலெல்லாம் முழு ஈடுபாடு. உங்கள் வீட்டு போனோம்னா நிறையா போட்டுக்குவாங்க, அப்புறம் வர்றதை கவர்மெண்ட்டில் பண்ணிக்குவாங்க. பெருசாக லாபத்தை பார்க்க மாட்டாங்க, தரம் மட்டும்தான் அவங்களுக்கு. இதுமாதிரி சாலை வசதியெல்லாம் அவர் பாரு, யாராவது வர்றப்ப எம்எல்ஏ சொல்லி என்ன வேணும் உங்களுக்கு ராமலிங்கம் கேட்பாங்க, நாங்களும் நிற்போம். இந்த ரோடை போட்டு கொடுங்க, எனக்கு ஒன்றும் வேணும், ரோடை போட்டு கொடுங்க, அந்த ஊர் ரொம்ப பின்தங்கி இருக்குது, எங்களுக்கு இதை செஞ்சு கொடுங்க கேட்பாரு. கோயிலுக்கு வந்து அவங்களுடைய பங்கு 80% தான் கோயில் அவங்க தான் கட்டினது. அவங்க அண்ணன், அவங்க ராமலிங்கம், இவங்கெல்லாம் ஒத்துழைப்புலாம் அந்த கோயில் காளியம்மன் கோயில் கட்டினது. ஒரு 20% தான் அடுத்தவங்களை கட்ட சொல்லி சரி அவங்க கோயிலை கட்டி நல்ல விதமாக பண்ணி அதில் அது ஒரு இது மறக்க முடியாத ஒரு நிகழ்வு. அந்த மண்டாபுரி காசெல்லாம் பார்த்தீங்கன்னாக்க யாரும் கட்ட மாட்டாங்க, அவர் தான் போட்டு கட்டுவார்.
அவர் போட்டு கட்டி விட்டு தான் போவார். அவருக்கு நல்ல பேரும் கிடைக்காது, அவருக்கு இப்படி ஒரு நல்ல பேரும் கிடைக்காது. அவருடைய முயற்சியில தான் கோயிலை கட்டினதே. அவங்க அண்ணன் இருந்து செஞ்சாலும் அந்த பில்லர் எல்லா பொருள்களும் அவங்க தான் ஏற்றி அவரை தான் நேரம் நிப்பாட்டி இதெல்லாம் கோயில் அவங்க தான் கட்டினது. கொஞ்சம் கடைசியாக பெயிண்ட் தான் அடித்தாங்களே ஒழிய மோஸ்ட் ஆஃப் தான் 90% அவங்க தான் கட்டினாங்க. அவங்க அண்ணனும் இருந்தாங்க, அதில் முள் உழைப்பு அவர் தான். இதுதான் அவர் இருந்தாருன்னா மீண்டும் எங்களுக்கு வந்து ஒரு இந்த கோவில் பிரச்சனையை ஏதோ கொஞ்சம் ஓரளவு ஊரே ஒரு கட்டுக்கோப்பாக கொண்டு வந்து ஓரளவு பேசி முடிப்பார். தன் குடும்பத்துக்காக வேண்டி, தன் அண்ணனுக்காக வேண்டி இப்போ பார்க்க ஒதுக்கையில் என்னிட வந்து கேட்குறாரு, உள்ள பங்கா வைங்க அப்படின்னு சொன்னது நான் இப்போ நான் தப்பாக போயிட்டு சொல்லிட்டேனோன்னு நினச்சி ரொம்ப வருத்தப்பட்டேன். அதுபோல் யாருமே வந்து தான் அண்ணன் தம்பிக்குள்ள தான் பாகம் பிரிவினை பண்ணுவாங்க ஒழிய, தான் அண்ணனுக்கு 3 பிள்ளைங்க, தனக்கு 1 ஆண் வாரிசு, தம்பிக்கு 1, 5 பங்கா வச்சு கொடுத்தாரு. அதை வந்து புரிகின்ற தன்மை வந்து இப்போ யாருக்குமே தன்னை சுற்றி இருக்கிறவங்க இல்லை சொந்தங்கள் இது செயல்பாடுகளில் இருக்கிறவங்க வந்து அவருடைய ஆற்றல் ஏன்னா பக்கத்தில் இருந்து பார்க்குறவங்களுக்கு தான் தெரியும். அதே மாதிரி அவங்களோட பாகப்பிரிவினை வர்றப்பவும் அவங்களுக்குன்னு அண்ணன் தம்பிங்கிற பொசிஷனில் வராமல் அவருடைய வார்த்தையை கேட்டு, அவங்க அண்ணன் தம்பி 3 பேர் தான். ஆனால் அவர் வந்து ஒரு பெருந்தன்மையாக என்னன்னா 5 பங்கா வைங்க, அண்ணன் பையங்களுக்கு சேர்த்து வைங்கன்னு சொல்லி பாகத்தை பிரித்து எல்லாருக்கும் சரிசமமாக செயல்பட்டு இந்த பாகம் பிரித்தோன்னா கொஞ்சம் மன அழுத்தம் வருது. அதை நான் சொல்லுவேன், டேக் இட் ஈஸி, அது நேச்சர். எங்கள் எல்லாருமே எங்கே நடக்கிறதான், ஊருக்கு நடக்கிறதா, வீட்டுக்கு நடக்கிறதான் அப்படின்னு பழத்தை சொல்லுவேன். என்னவோ காலத்தின் கடைசி நேரத்தில் இது மாதிரி ஆகிப்போச்சு. எப்போதுமே அந்த அவருடைய இப்போ இந்த இது வந்து அவர் நினைவாக இப்போ நான் வாங்கி இப்போ சமீபத்தில் இறந்ததுக்கு பிறகு ஒரு நினைவாக இதை வாங்கி நான் போட்டிருக்கேன். பெல்ட்டு இதை வாங்கி நான் போட்டிருக்கேன். ஏன்னா அவருடைய அந்த அந்த பாங்கு வந்து அவருக்கு உடல்நிலை சரியில்லைனாக்கா அந்த இதை மடித்து என் கையில் இதை கொடுத்துட்டு போய் பார்ப்பார். பார்த்துட்டு திருப்பி அந்த நம்பிக்கை, இந்த நாணயம் இருக்குது அப்படிங்கிறதுனால என்னோட தான் மடித்து கொடுப்பார். எனக்கு அவர் போட்ட பெல்ட்டு தான் வேணும், புது பெல்ட்டு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 நாள் போட்டிருந்தார் அப்படின்னு சொல்லி அந்த பெல்ட்டை வச்சு என்கிட்ட கொடுத்தாங்க. அது நினைவாக நம்ம கூட பேசிக்கிட்டு இருப்பார், பண்ணுவார் அப்படிங்கிற சில நினைவுகள் வருகின்ற போது அப்படி இடுப்பை சுற்றி தடவிக்கிட்டு ஏன்னா அவ்வளோ பெரிய ஒரு ஆற்றல் உள்ளவர். ரொம்ப வருத்தம்னு சொன்னீங்கன்னா அவரோட ஈடு கட்டுற மாதிரி ஒருத்தருமே தோணலையே அப்படிங்கிற எதிர்பார்ப்பு ரொம்ப ஏக்கமும் இருக்குது. அந்த மாதிரி எல்லாம் ரொம்ப கஷ்டங்களாக தான் இருக்காது. அவர் இல்லாதது ரொம்ப பெரிய விஷயம், எதிர்பார்க்க முடியாது. ஒரு நல்ல சைக்கிளிங்கு, நம்ம உடம்பெல்லாம் நல்ல ஃபிட்டாக வச்சுருப்பாரு. ஏதோ ஒரு சம்படி என்னன்னு தெரியல, இது எப்படி கவனிக்க தவறினாரு, எப்படி இப்படியெல்லாம் ஒரு சூழ்நிலை உருவாச்சு அப்படிங்கிறது ஏற்றுக்கவே முடியாது. என்னுடைய டாக்டரும் வந்து அவங்க மாமான்னு கூப்பிட்ட நேரமும் அண்ணன் கூப்பிட்ட நேரமும் வந்து என்னுடைய கூட பிறந்த அண்ணனை கூப்பிட்ட நேரத்தை விட அதிகமான உச்சரிப்பு வந்து என்னுடைய அண்ணன் உச்சரிப்பு வந்து இந்த ராமலிங்க அண்ணனை தான் அதிகமாக இருக்கும். என் பிரதர் எல்லாம் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். என்னுடைய டாக்டர் ஒருத்தவங்க இருக்கிறாங்க, அவளோட வாழ்க்கை என்னோட வாழம் வந்து எதிர்பார்ப்பு எல்லாமே ஒரு தாய்மாமனுக்கு உண்டான தகுதியுமே என்னுடைய பிரதர் தவறின நேரத்தில் கூட அவர் கருத்துமாக செஞ்சுருக்கிறாரு, செயல்படுத்தியிருக்கிறார். அவளோட முன்னேற்றத்துக்கு பின்னாடி நின்றுருக்காரு. அவளோட வாழ்க்கையினோட தீர்மானத்துக்கு பின்னாடி ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஊக்கப்படுத்தியிருக்காரு, கண்டிப்பு பண்ணியிருக்காரு, எல்லா விஷயங்களும் நெருங்கியிருக்காரு. மறக்க முடியாத ஒரு பார்ட் என்னுடைய வாழ்க்கையில். இன்னமும் அந்த இழப்பு வந்து ஈடுகட்ட முடியல. இந்த ஊரில் எந்த நிறைவுமே எனக்கு தெரியல. அவர் இல்லை, அந்த அண்ணன் இல்லை. இப்போ என் வாழ்நாளுக்குள்ளேயே நான் ஒவ்வொரு நாட்களும் எப்படி யோசிப்பேன்னு கேட்டால், என்னுடைய டாக்டர்கிட்ட கூட பேசுவேன், நீ அமெரிக்காவில் இருக்க, நான் வந்து திடீர்னு மண்டையை போட்டேன்னா கூட எனக்கு ஒன்றும் கவலை இல்லை. என்னுடைய ராமலிங்கனை வந்து பார்ப்பாரு, தூக்கி வைப்பார், கட்டி வைப்பார், 3 நாள் பாக்ஸில் போடுவார். எல்லா வேலையும் நல்ல விதமாக நடக்கும். நீ ஒன்றும் பெரிய ஆள் கிடையாது, நான் நம்பி இருக்கிறது என்ன ராமலிங்கனை நம்பி தான் இருக்கிறேன், அவரை நம்பி தான் பேசுவோம். அவரோட பேசாட்டியும் தள்ளி இருந்தால் கூட அந்த உறவு முறையும் தோழமையும் அந்த நட்பும் பாசமும் நிறைஞ்சு நிற்குது அப்படின்னு நான் சொல்லுவேன். அப்போ எனக்கு அந்த இழந்த அன்னைக்கு அந்த தான் நினச்சி பார்த்தேன். அதுதான் என்னுடைய மனசில் ஓடிட்டு இருந்தேன். நீ என்ன தூக்கி விட நான் பெரிய கனவெல்லாம் நம்பிக்கையோடு இருந்தேன். இந்த நேர காலகட்டத்தில் வந்து நம்ப முடியாமல் போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கஷ்டமாக இருந்தது ராஜா. அதாவது அவருக்கு வந்து ஏதோ ஒரு நோய் இருந்து இல்லை ஹார்ட் அட்டாக் வந்து ஒரு 2 நாள் பெட்டில் இருந்து அது மாதிரி இருந்தாலும் எல்லாரும் என்னெல்லாம் தாங்க முடியலை. அன்னைக்குன்னு நான் எப்போவுமே இப்போ மோஸ்ட் ஆஃப் தான் நான் தஞ்சாவூரில் தான், எப்போ எல்லாம் மெட்ராஸில் இருப்பேன்.
நான் ரிட்டையர் ஆகி 17 வருஷமாச்சு. அன்னைக்கும் இங்கே இருந்தேன். இது மாதிரி நான் பேசலாம்ட்டு இப்போ 3 மணிக்கு மேலே தான் அவர்கிட்ட பேசுவேன். அவர் 2 மணிக்கு இந்த மாதிரி ஒரு நிகழ்வு நடந்து போச்சு. ஃபோன் எடுத்தால் இது மாதிரி சொல்கிறாங்க, யாருமே அவங்க பையன் எல்லாம் மெட்ராஸில் யாருமே இல்லை. அப்புறம் இங்கேருந்து ஓடுனேன். ஓடியாடுதுன்னா செய்யுது நல்ல மனுஷன். இப்போ அவர் இறந்து பெரிய பேர் அவர் போனது எனக்கெல்லாம் ஒரு இழப்பு. அதுக்கு பிறகு நான் ரொம்ப சங்கடம். எங்கள் மாமாவோட இழப்பு வந்து எங்களுக்கு பெரும் இழப்பு. அதுக்கப்புறம் எங்களுக்கு அந்த அந்த மாதிரியான ஆள் நாங்கள் பார்க்க முடியாது. இப்போ எங்கள் ஊரில் மீண்டும் அது மாதிரி ஒரு ஆள் வரணும்னா அது ஆச்சரியம் ஒருத்தையும் பார்க்க முடியாது. வானகம் ஏற்கிறதே, உன் திருமுகம் பார்க்கிறதே, நீர் நிலமுன் பிரிவா தன்னெடுமூச்சேர்ந்திடுதே, மழை முன் மண் மணமா உன் நினைவென்னுள் பாய்கிறதே, மொழித்திடும் வரி அனைத்தும் எவ்வளவோ ஞாபகம் கிடக்கு எனக்கும் எங்கள் ஐயாவுக்கும். தங்கமேட வைரமேட வந்தவரே, தாளை மாடல் வாசத்திலும் உள்ளவரே, ஆறு கூளம் காடு வயல் எங்கிலுமே இந்த ஊருலகம் உந்தன் திறம் பேசிடுமே. கரும்பே சக்கரையே கண்ணெறிஞ்ச ஓவியமே, கரும்பே சக்கரையே கண்ணெறிஞ்ச ஓவியமே, அரும்பே தேன் மனமே ஐயாவை கண்மலரு, அரும்பே தேன் மனமே ஐயாவை கண்மலரு, கரும்பே சக்கரையே கண்ணெறிஞ்ச ஓவியமே, கரும்பே சக்கரையே கண்ணெறிஞ்ச